2026 பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லா மக்களுக்குமே சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா, குரு உச்ச குருவாக அமர்ந்து எல்லாத்துக்குமே ஒரு அருள் பாவனை செய்ய போறாருன்றபோது, எது சூப்பர் ஃபீல்டா இருக்கும் அப்டின்னா, ரியல் எஸ்டேட் கண்டிப்பா சூப்பர் ஃபீல்டா இருக்கும். யாரெல்லாம் இடம் வாங்கணும்னு நெனைக்கிறீங்களோ, இல்ல வாங்கணும்னு நெனச்சீங்களோ, இன்னைக்கே வாங்கி போட்டுருங்க. ஒரு 3 மடங்கு, 4 மடங்கு இல்ல 10 மடங்கு இன்கிரீஸ் ஆறதுக்கான சான்ஸ் 2026 முடியறதுக்குள்ளயே இருக்கு. ஏன் ரியல் எஸ்டேட் முதல்ல சொல்றேன் அப்டின்னா, குருனாலே கமிஷன் ஏஜென்ட்ஸ் தான். சந்திரன் அப்டின்னாலே ரியல் எஸ்டேட்ட தான் இண்டிகேட் பண்ணும். சந்திரனுடைய வீட்ல குரு உச்சமாகி உட்கார்ந்திருக்கிறார் அப்டின்றபோது, ரியல் எஸ்டேட்ல மட்டும் தான் பெரும் பணம். அப்ப கண்டிப்பா ரியல் எஸ்டேட் பூம் ஆறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. அத தாண்டியும் கலைத்துறையினர் சூப்பரா இருப்பாங்க. ஏன் கலைத்துறையினர் சூப்பரா இருப்பாங்க அப்டின்னா, எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் எடுக்கணும்ல மேம். இது வந்து ஒரு மாதம், இல்ல 1 வருடம் எல்லாம் பிறக்குது அப்டின்னா, இப்ப நீங்க பிறக்கும்போது உங்களுக்கான ஒரு நேச்சுரல் ஹாரோஸ்கோப் இருக்கும். அந்த மாரி புத்தாண்டுக்கான ஒரு நேச்சுரல் ஹாரோஸ்கோப் இருக்கு. எப்பயுமே நம்ம தமிழ் புத்தாண்ட வைத்து தான் உலகம் இயங்க போதுன்றத தாண்டி, இப்ப ஆங்கில புத்தாண்டு ஒரு மோகமா வந்துருச்சுல்ல. அப்ப எடுத்து பார்த்தோம்னா, அந்த ஒரு நேச்சுரல் ஹாரோஸ்கோப்ப நம்ம எடுத்து ஒரு பார்த்தோம் அப்டின்னா, தனுசு வீட்ல கிட்டத்தட்ட 4 கிரகத்தோட சேர்க்கை. இதுவரைக்கும் 4 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கைலாம் கொஞ்சம் பயமுறுத்துற தன்மையாக இருந்தது. நெறைய நம்மளும் போன தடவ பார்த்தோம். போர் வர மாரி இருக்கும்னு சொன்னேன். அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. அப்படியே நின்னு போச்சு. ஆனா இந்த தடவ சுபத்துவமான குருவோட பார்வையில இந்த 4 கிரகம் இருக்க போது. ஒரு மனுஷன் வந்து ஜெயிக்கணும்னா, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 4ம் தான் தேவை. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 4 கிரகமுமே குருவோட பார்வையில இருக்க போறனால, மீடியா ஃபீல்டு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு பூம் குடுக்கும். இது